நமது இந்திய நாட்டில் குடிப்பவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அறிவாளிகளாகவும் உழைக்கும் திறன் மிக்கவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் குடித்தால் ஒரு நாளைக்கு 5 ரூபாய் சுமாராக அரசாங்கத்துக்கு வரி வருகிறது என்றால் அவர்கள் குடிப்பதை நிறுத்தி அவர்கள் சொந்தமாக வேலை செய்தால் ஒரு நாளைக்கு 30 ரூபாய் அவர்களால் அரசாங்கத்துக்கு லாபம் கிடைக்கும். அவ்வளவு திறமைசாலிகள் நல்லவர்கள் குடித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இன்னும் ஒரு வருடத்திற்குள் கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பதை நிறுத்திவிட்டு நல்ல நிலைமைக்கு வந்து விடுவார்கள். குடிப்பவர்களில் 96% பேர் நல்லவர்களாகவும் உழைக்கும் திறன் மிக்கவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் 8 மணி நேரத்துக்கு பதிலாக 13 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய தகுதி உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். இனிமேல் வரும் காலங்களில் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பதை நிறுத்திவிடுவார்கள். ஒரு வருடத்திற்குள் குடிப்பவர்கள் குறைந்து விடுவார்கள். 85% பேர் குடிப்பதை நிறுத்திவிடுவார்கள். பெற்றவர்கள் தாய் தந்தையர்கள் கவலைப்பட வேண்டாம். பிள்ளைகள் குடிப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவர்கள் தானாகவே குடியிலிருந்து வெளிவந்து விடுவார்கள். குடிப்பவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடம் அன்பு காட்டினாலே போதும். பலவித தோல்வி, வியாபாரத்தில் தோல்வி, காதல் தோல்வி, மனைவிக்கு எதுவும் செய்ய முடியவில்லை, பெற்ற பிள்ளைகளுக்கு எதுவும் நல்லது செய்ய முடியவில்லை, தனது உறவினர்களிடம் நம்மால் நல்ல நிலையில் வாழ்ந்து காட்ட முடியவில்லை என்ற ஒரு பல பிரச்சனைகளும் பல பேர் இந்த குடிக்கு அடிமையாகிவிட்டார்கள். ஆனால் அது ரொம்ப காலம் நீடிக்காது. அவர்கள் தன்னைத்தானே உணர்ந்து விரைவில் குடியிலிருந்து வெளிவருவார்கள். இன்னும் ஒரு வருடத்திற்குள் குடிப்பவர்கள் நல்லவர்களாக குடியை முழுவதுமாக நிறுத்திவிடுவார்கள். அதற்கு காரணம் உலகம் முழுவதும் நிறைய வறுமை, நோய்கள், பசி, பட்டினி, நிறைய பட்டினி சாவுகள் நிறைய ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இது அவர்கள் கவனத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். நிறைய ஏழை நாடுகளில் உணவுப் பொருள் இல்லாமல் சிறு பிள்ளைகள், குழந்தைகள், கை குழந்தைகள் என மரணமடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா பல வகைகளில் உதவி செய்கிறது. இப்போது இந்த குடிப்பழக்கத்தில் உள்ளவர்கள் திருந்துவதால் இந்தியா இன்னும் வளர்ச்சியுள்ள நாடாக மாறும். எவ்வளவு நல்லவர்கள் குடியில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் அன்பு காட்டுங்கள். யாராக இருந்தாலும் அன்பு காட்டுங்கள். அது ஒன்றே போதும். மிகுந்த திறமைசாலிகளை எல்லாம் குடிகாரர்களாக்கிவிட்டு நாடு வளர்ச்சாகவில்லை எப்படி ஆகும்? அவர்களை ஊக்கப்படுத்துங்கள். அவர்களை திட்டாதீர்கள். அவர்களை அன்பாக பேசுங்கள். அது ஒன்றே போதும். அவர்களால் எதையும் சாதிக்க முடியும். குடிப்பவர்கள் மிகவும் திறமைசாலிகள். நாம் நினைப்பது போல் அவர்கள் திறமையற்றவர்கள் அல்ல. மிகுந்த அறிவாளிகள், திறமைசாலிகளாக இருக்கின்றார்கள். அதிக நேரம் உழைக்கக்கூடிய சக்தி அவர்களிடம் இருக்கிறது. அவர்களால் நாடு இன்னும் வளர்ச்சி அடையும். அவர்கள் குடியிலிருந்து சீக்கிரம் விடுபடுவார்கள். கிரகங்களின் அமைப்புப்படி பல நாடுகளுக்கு இந்தியா உதவி செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆமாம், இந்தியா பல நாடுகளுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறது. இன்னும் நம் மக்களில் சில பேர் இப்படி இருப்பதால் அது கொஞ்சம் தடையாகவும் இருக்கிறது. பல நாடுகள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பேறு காலத்தில் உண்ண உணவில்லாமல், நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல், மருந்துகள் இல்லாமல் எவ்வளவு பேர் இறக்கிறார்கள். குழந்தைகள் கர்ப்பத்திலே இறந்து விடுகின்றன. பிறந்த குழந்தைகளும் இறந்து விடுகின்றன. இதெல்லாம் இந்தியா எவ்வளோ உதவி செய்கிறது. நம் நாட்டு மக்கள் இன்னும் வேகமாக உழைக்க ஆரம்பிப்பார்கள். இன்னும் வருகாலங்களில்
இந்தியா சீனா 7 மாதத்துக்கு பிறகு இந்தியா சீனா நட்புறவு வரும். அதன் பிறகு இந்தியாவில் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அமெரிக்கா விதித்த வரியால் உலக நாடுகள் இப்போது நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் 20 லட்சம் கோடி நஷ்டம் என்கிறார்கள். அதெல்லாம் சாதாரண விஷயம். 1000 லட்சம் கோடியை தாண்டும் இந்தியாவிற்கு வருமானம் வரப்போகிறது. 1000 லட்சம் கோடிக்கு மேல் இந்தியாவிற்கு வருமானம் வரும். இந்தியா ஒரு நல்ல நிலைமையில் வரப்போகிறது. எதிர்பாராமல் எல்லாம் நல்லது நடக்கும். இந்திய மக்களின் ஆசைப்படி, இந்திய மக்களின் நல்ல எண்ணத்தின்படி உலக நாடுகளுக்கு நல்லது நடக்கும். உலக நாடுகளுக்கு நல்லது நடக்கும். குடிப்பவர்கள் இன்னும் 1 வருடத்திற்குள் நல்லவர்களாக, குடிக்காத நல்ல மனிதர்களாக மாறிவிடுவார்கள். நிறைய பார்கள் சாத்தப்பட்டுவிடும். பார்களுக்கு பதிலாக ஊரெங்கும் பழச்சாறு கடைகள், ஆப்பிள், பைனாப்பிள், திராட்சை ஜூஸ், இப்படி நிறைய இயற்கை பழ வகை சாறுகளை அவர்கள் சாப்பிட ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் அவர்கள் உடல் வளர்ச்சி அடையும், மூளை வளர்ச்சியும் அடையும். இதனால் அவர்களின் கவனம் குடும்பத்தின் பக்கம் திரும்பும். பெற்றவர்கள், அவர்களின் மனைவிகள் யாரும் வருத்தப்பட வேண்டாம். குழந்தைகள் யாரும் வருத்தப்படாதீர்கள். விரைவில் நல்லது நடக்கப் போகிறது. நன்மையே நடக்கும். நன்றி, வணக்கம்.